மல்லிகேஸ்வரர் கோவிலில் பங்குனி தேரோட்டம். தேர்பவனியில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். இந்த திருத்தேர் பவனியில் பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரை, பொம்மை உருவம் தெருக்கூத்து, கலைஞர்களின் நடனத்துடன் உற்சாகமாக நடைபெற்ற தேர்பவனி சென்னை மண்ணடி முத்தியால்பேட்டையில் உள்ள பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற மல்லிகேஸ்வரர் கோவிலில் பங்குனி மாத தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மண்டடி தம்புசெட்டி தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு மரகதாம்பாள் சமேத மல்லிகேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாத பிரமோற்சவ திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 5ஆம் நாள் இரவு அம்பாள் தங்க முலாம் பூசிய ரிஷப வாகனத்திலும் சுவாமி வெளிவிட ஏறி 63 நாயன்மார்களுக்கும் தரிசனம் அளித்தவாறு மாட வீதியில் வலம் வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான 7ஆம் நாள் பிரமோற்சவ விழாவில் இன்று அதிகாலை பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்ட பஞ்சமூர்த்திகளில் ஒருவரான மரகதாம்பாள் சமேத மல்லிகேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆராதனைகள் செய்யப்பட்டு மேலதாளங்கள் முழங்க விநாயகர், முருகர், மல்லிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் மற்றும் மரகதாம்பாள் என 5 தேர்கள் முக்கிய வீதிகளில் தேர் பவனி வந்தன. வழிநெடுகிலும் திருத்தேரை வரவேற்று பக்தர்கள் தேங்காய், பூ, பழம், சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த திருத்தேர் பவனியில் பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரை, பொம்மை உருவ தெருக்கூத்து, கலைஞர்களின் நடனத்துடன் கோலாகலமாக ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். கைலாய வாத்தியங்கள், சங்கநாதம், நாதஸ்வர மேலதாளம், பேண்ட் வாத்தியம் புடைசூழ பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து சிவசிவா, மல்லிகேஸ்வரா என்ற கோஷங்கள் எழுப்பி மனமுருக திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் இரவு முதலே காத்திருந்து தேரை காண வந்திருந்தனர். பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சிவனடியார் சேவா சங்கம் சார்பில், கோவில் நிர்வாகம் சார்பிலும் திருத்தேர் பவனியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன.